அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 20/10/2025. இன்னைக்கு தீபாவளி திருநாள். அதுமா சபரிமலையில ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபாலோவர் சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலனா 19, 18, 20, 21, 22 வரைக்கும் இந்த மாதம் சபரிமலையில ஓப்பன்ல டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா திடீர்னு குடியரசுத் தலைவர் வர காரணத்தினால 21, 22 கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்ச நம்மளுடைய பக்தர்கள் எல்லாமே ஐப்பசி மாசம் நாம கூட்டம் இல்லாம சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம்ல இருந்தாங்க இந்த 5 நாள்ல. ஆனா இந்த ஷெட்யூல் திடீர்னு 3 நாளா மாறிடுச்சுங்க. 18, 19, 20 இந்த 3 நாள் மட்டும் தான் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்தது காரணத்தினால 21ஆம் தேதி புக் பண்ண, 22ஆம் தேதி புக் பண்ணுவீங்க. இன்னைக்கும் நேற்று சாமி தரிசனம் பார்க்க வந்துட்டாங்க. இதனாலதான் சபரிமலையில நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் லைன்ல நின்று சாமி பார்த்திருக்காங்க. நம்ம கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் சாமியை பார்ப்போம் இல்லைங்களா, அதே கூட்டம் அப்படியே இருந்துச்சு. இந்த 2 நாள் கூட்டமும் முன்னாடி அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துலயும் சாமியை பார்த்திருக்காங்க 8 மணி நேரம் லைன்ல நின்று. ஸோ அது ஐயப்பனோட அருள் தான். அவ்வளோ நேரம் நின்று, அவ்வளோ நேரம் கீழே நின்று அவரை பார்க்கணும்னு அவங்க தலையில எழுதியிருக்குங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நானும் நம்புறேன், எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா இந்த மாசத்திலேயே 8 மணி நேரம் லைன் நின்று சாமி பார்த்திருக்காங்க. ஒரு நாள்ல மட்டும், அதாவது பாத்தீங்கன்னா நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா 80,000க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. சரிங்க. 21, 22 வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் செய்ய அலோடு இல்ல. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மாசம் தான். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப பார்த்து பத்திரமா பட்டாசு வெடிங்க, ரொம்ப சேஃப்டியா இருங்க. அடுத்த மாதம் சபரிமலை பயணத்துல நாம சந்திப்போம் கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் நண்பர்களே. சோ நம்ம அடுத்த மாசம் பார்க்கலாம் கண்டிப்பா. சுவாமியே சரணமையப்பா.